கைஸ் குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கும். வேறு என்னென்ன இருக்குது? மட்டன் இருக்கு. இது நாட்டுக்கோழியாண்ணா? இல்லை, மட்டன். காலையில் 5 மணி. 5 மணிக்கு. எத்தனை மணி வச்சுருக்கும்? 4 மணி. அப்போ கைஸ் குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய்கறி சந்தை. நான் நினைச்ச அந்த ஆட்டு சந்தை எங்க இருக்குன்னு தெரியல. இங்க ஒருத்தர்கிட்ட கேட்டோம், முன்னாடிதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:05. ஆனால் நிறைய பேர் யூடியூபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11 o'clock கூட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் 7 to 11 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் லேட்டாக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தை. சந்தை மார்னிங்கு தான் வந்துட்டு அந்த ஆடு கோழியெல்லாம் வைப்பாங்களாடுறது. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சு. ஸோ நான் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இது நான் ஒரு ஃபுல் வீடியோவும் போடுறேன், ஷார்ட்ஸாகவும் போடுறேன். ஸோ மறக்காம எல்லாரும் பாருங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கைஸ் இந்த டைமில் வந்துட்டு 12 o'clock பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக போடுறேன். இதெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு நான் போடுறேன். வாங்க போய் பார்ப்போம். என்னட்டு கைஸ் இதுதான் சந்தை. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் சந்தை. கூகுள் மேப் காட்டினா வந்துட்டு கரெக்டாக இங்கேயே கொண்டு வந்து விட்டுரும். இதுதான் வந்துட்டு இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு நார்மல் ஆர்டினரி சந்தை தான். வேற ஏதாச்சும் இருக்குதா நான் நினைக்கிறேன். இந்த நிறைய இடம் இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தது வந்துட்டு அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கிட்டே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்காமா. பழனி குறைய வேறு என்னென்ன இருக்கு? மட்டன் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு. இது நாட்டுக்கோழியாண்ணா? இல்லை, இது மட்டன். எப்படின்னா 3 மணி வரைக்கும் இருக்குங்க. 3 மணி வரைக்கும் இருக்குமா? குழம்பு வேணுமா? குழம்பு போதும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது? காலையில் 5 மணி. 5 மணிக்கு. எத்தனை மணி வச்சு இருக்கும்? 4 மணி. ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11 மணி வரைக்கும் தான் இருக்கும். என்னெல்லாம் ஸ்பெஷல்? காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் நாட்டுக்கோழி, குடல், மட்டன், தலைக்கறி, இட்லி, தோசை, சாப்பாடு. திங்களை மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த நாளும் இருக்கும்? எங்க திங்களை மட்டும்? இங்கே திங்கள் சந்தை சந்தை இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தெரிந்துறேன். புதன் வியாழன்
இப்போ அங்கெல்லாம் போய் சந்தைக்கு ஆடெல்லாம் இங்க இருந்து ஆடெல்லாம் எங்க இருந்து ஆடெல்லாம் இங்கே வந்து நாங்கள் வீட்டுக்காக ஒரு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். இங்கே காலையில் வந்தீங்கன்னா அடுப்பில் எல்லாம் செய்யறதெல்லாம் நீட்டாக பார்ப்போம். இப்போ எதுவும் பாய்க்காக சாப்பாடு ரூபாய் பெறப்பட்டது. நீங்கள் கூகுள் மேப் போட்டீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் வந்து காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் டேங்க் தெரியும். அந்த வாட்டர் டேங்க் தெரியுது பார்த்தீங்களா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது கைஸ். நம்ம இந்த கடையில் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு பின்னாடி ஒரு கடை இருக்குது, அங்கே தான் சாப்பிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் திங்கக்கிழமை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவில் வந்துட்டு ஒவ்வொரு டே சந்தை போடுவாங்களாமா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தான் சந்தை போடுவாங்களாமா. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு 1 மணிக்கு வந்துட்டு அந்த ஆடு அதுக்கப்புறம் கோழியெல்லாம் வந்துட்டு எடுத்து வெட்டி இங்கேயே குக் பண்ணி இங்கேயே வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சிடும். இதுக்கடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரோடு பெருந்துறை அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு இவங்க சந்தை போடுவாங்க. நம்ம ஏரியாவில் போடுறாங்கல்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சந்தை, அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு போடுறாங்க. அண்ட் டேஸ்ட் வைஸ் அண்ட் ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 மணி வரைக்கும் எல்லாமே இருக்கும் கைஸ். அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி வந்துட்டு 12 o'clock வரைக்கும் வந்துட்டு நாட்டுக்கோழி, குடல், அதுக்கப்புறம் மட்டன் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த முட்டை பணியாரம் சம்திங் எதாவது சொன்னாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9.5 அந்த ரேஞ்சில் அளவு கொடுக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டு. வீட்டில் செய்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் எவ்வளோ ஃபுட்டு கேட்டாலும் தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தயிரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கெட்டி தயிராக தராங்க. மேபி நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த டைமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கூகுள் மேப் காட்ட அந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ் ஸ்டாப்பு தான். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த லொக்கேஷனோட இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா குன்னத்தூர் சந்தை அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே இங்கே வந்து நின்றும். இந்த இது வந்து நின்றும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கடை இருக்குது, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடை அண்ட் வந்துட்டு பின்னாடி ஒரு கடை. நாங்கள் பின்னாடி கடையில் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். மோரோவர் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு இனியும் அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக போட தோணும். ஸோ டாடா பாய் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் வீடியோ.